எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அதிகார வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே நீர் உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து எங்களோடு கூட இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை நேரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற உதவி செய்யும். உலகம் முன்பு நடக்கிறதான ஆராதனையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, ஆண்டவரே, தடைகள் மத்தியிலே நாங்கள் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கும் போது விடுதலை, உண்மை ஆராதிக்கும் போது சௌக்கியம், ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் போது எல்லா விதமான நன்மைகளையும் நீர் தருகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே இறங்கட்டும் ஐயா. ஓ தேங்க் யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடத்திருக்கிறது ஒப்புக் கொடுக்கிறோம். கூட்டத்தின் ஆரம்பத்தில் முடிவரையிலே உடைய பிரச்சனைகள் மத்தியிலே நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்தின் முதல் நாளிலே எங்களோடு கூட சேர்த்து ஆராதிக்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிறதான எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கலாம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மையற்றி அழைப்பாடுவேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மையற்றி அழைப்பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன்
சமூகத்துல நாம் கூடி வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். நாம் சபை கூடி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சியின் நேரங்களை நாம் கொடுப்பதுண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த காலகட்டங்களிலும் நாம் சபையிலே கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பல விதமான தடைகள் மத்தியிலே, ஸ்தோத்திரம், நெருக்கங்கள் மத்தியிலேயும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இந்த காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதமான கிரியைகள், அவர் நடத்தி வந்த அருமையான நடத்திப்புகள், இவைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் இது. ஆகவே இப்பொழுது சாட்சி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பாடலை கூட பாடி இந்த சாட்சியோட நான் சொல்கிறேன். கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு அண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, வேலவீரம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, வேலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கூட அடிமையாக சொல்லி சாட்சியாக இருந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். விசேஷமாக இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட அனுதினமும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஆசீர்வாதமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், அநேக விசுவாச குடும்பங்கள் கூட கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல முக்கியமாக நான் நேற்று கூட ஒருத்தவங்க ஒருத்தவங்க விசாரிச்சவங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு வாயை திறந்து கூட பாட மாட்டா, ஆனால் இப்போ குடும்ப ஜெபத்தில் அவளே பாட்டு எடுத்து வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாக மாறும். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருத்தர் வீடும் ஜெப வீடாக மாறிக்கொண்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது கொரோனா வைரஸ்ன்றது ஒரு கெடுதல் அப்படின்னாலும் நிறைய விஷயங்களை நம்மளை ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் எனக்கு ரொம்ப பாட்டு கேட்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கான நேரமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறது ஒரு 15 to 20 minutes போயிடுவேன். ஷேர் ஆட்டோவில் போகிறதுனால கேட்க முடியாது. நிறைய பாட்டு கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். கர்த்தர் இந்த நாட்களில் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே நான் வேலை செஞ்சது. எப்போல்லாம் நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறேனோ அப்போல்லாம் லேப்டாப்பில் பாட்டு போட்டு விட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே கர்த்தர் வேலை செய்ய எனக்கு கிருபை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருப்பானுங்க. டெய்லி இந்த குடும்ப ஜெபத்தில் பாட்டு பாடி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குடும்பமாக உட்காந்து ஆராதிக்கும் போது நல்ல மியூசிக் வாசிக்க கற்றுக்கிட்டானுங்க. ஒன்றும் இல்லை, தண்ணி கேனை வச்சுட்டு பக்கெட் வச்சு தான் அடிப்பானுங்க. இருந்தாலும் அந்தந்த பாட்டு கேட்ட ராகத்துக்கு அடிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் எப்போ லாக்டவுன் ஆனமோ ரெண்டு பொரியல் இல்லாமல் ஒரு நாள் அது சாப்பிட்றது கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையுமே கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி கொண்டு வருகிறாரு. ஒரு பக்கம் கெடுதல்னாலும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின்ற வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை தாழ்த்தி இந்த நாட்கள்ல நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறாரு. நம்ம குடும்பங்களை வியாதிகளிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் கூட கர்த்தர் வந்து அநேக திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நாம குடும்பமாக நம்ம ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்துல சொல்லி இந்த நாட்களில் கூட நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேசுவோம். நம்ம பக்கத்தில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கேட்டுக்கு வெளியில் இருந்தாலும் பேசுகிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சுவிசேஷத்தை இந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்காக நாம் அறிவிப்போம். இதுவே கர்த்தர் தொடர்ந்து நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாராக. சாட்சிக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த லாக்டவுன் நாட்களில் ஸ்தோத்திரம் ஒரு சில விதமான தடைகள் கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுவதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் அதிகமா ஆன்லைன்ல இருக்க போறதில்லை. ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் ஆன்லைன்ல யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம மாதிரி சின்ன சின்ன ஊழியக்காரங்க சின்ன சின்ன சபை வச்சு நடத்திருக்கிறவங்களும் கூட இன்னைக்கு எல்லாரும் உலகம் முழுவதும் தங்களுடைய செய்திகளை, தங்களுடைய சாட்சிகளை, தங்களுடைய அனுபவங்களை ஸ்தோத்திரம் இந்த யூடியூப் மூலமாக மற்றும் ஆன்லைன் மூலமாக நேருக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதித்தாலும் அதிலேயும் நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஸ்தோத்திரம், உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படுகிறதான வசனங்களை நீங்களும் அதை வாசித்து ஏதோ யாரோ ஆராதிக்கிறாங்க, யாரோ பிரசங்கம் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க அசதியாகிறாதபடி உண்மையாகவே தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். சபையில இருந்தால் எப்படி நாம் ஆராதிப்போமோ அதே போல வேத புஸ்தகத்தை எடுத்து வசனங்களை நீங்கள் நோட் செய்து ஸ்தோத்திரம் அதை வாசித்து இந்த ஆராதனையில நீங்கள் பங்கு பெறும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த புதன்கிழமையில ஸ்தோத்திரம் டிவோஷன் டயத்துல நான் ஒரு வசனத்தை எடுத்து உங்களோட தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் என்கிற வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக மரித்து அவர் நமக்காக உயிர்த்தெழுந்து அவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக சொன்னதான சில விஷயங்களை தான் நாம் இந்த நாட்கள்ல தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொன்னாரு, நீங்க காத்திருங்கள், போய் எருசலேம்ல போய் காத்திருங்க அப்படின்னா. ஏன் காத்திருக்க சொன்னாருன்னு சொன்னா ஸ்தோத்திரம் வேதத்தை படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் எதுக்கு நம்மளை காத்திருக்கிறாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், ஆகவே நீங்கள் போய் காத்திருங்க. யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார்? ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்துல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே நமக்கு ஆண்டவருடைய அந்த உன்னதத்தினுடைய பலன் நமக்கு தேவை. நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் நாம் உற்சாகமாய் இருப்பதற்கு, ஆவியிலே அனலாய் இருப்பதற்கு, சரீரத்திலே நல்ல சுகமாய் இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க சொன்னாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார்.
நீங்க இந்த மலையாள பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சோத்திரம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மலையாள பைபிள்ல சக்தி லபிச்சு சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சக்தி என்ற வார்த்தை போட்டிருக்கிறது. அல்லேலூயா சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலன் என்று சொன்னால் சில பேர் கொஞ்சம் வித்தியாசமா நினைக்கலாம். ஆனா நமக்கு சக்தி தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை? சக்தி தேவை. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்திலேயும் நமக்கு சக்தி வேணும், நம்முடைய ஆவியிலேயும் நமக்கு சக்தி வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு சக்தியை, ஒரு பலனை, ஸ்தோத்திரம், ஒரு வல்லமையை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் இந்த சோதர பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெறாதவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அது விசேஷமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாய் ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்கிறது, அதிகமாய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் ஏதோ அதைத்தார் ஆண்டவரை இதைத்தாரும் ஆண்டவரை என்று கேட்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுக்கு சக்தி தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமையை அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவைகளுக்கும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதர அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த நாளில் கூட தேவ செய்தியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மலையாளத்தில் சக்தி லபிச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்ட சக்திகளை அல்லது எப்படிப்பட்ட பலன்களை, வல்லமைகளை அல்லது தாளந்துகளை, கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சோத்திரம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் என்று சொல்லுகிற இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேற்றரவாளனாகிய ஆவியானவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து என்ன செய்வாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. சோத்திர. பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர்களே, ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திலே வளரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பரிசுத்தம் மாத்திரமல்ல, இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. ஹல்லேலூயா. சோத்திரம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்று சொல்லும் பொழுது என்ன? ஜீவ பலி என்று சொன்னால் ஜீவனோடு பலி செலுத்துவது. சோத்திரம். ஒரு ஆட்டையோ மாட்டையோ செத்த பிறகு அல்ல, ஜீவனோடு தான் பலி செலுத்துவாங்க. ஸ்தோத்திரம். துடிக்கத்தான் அங்கே பலி செலுத்தப்படும். அதே போல நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஸ்தோத்திரம் முழுவதுமாய் தேவ சமூகத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்கு நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சோதரா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆராதனை என்று சொன்னால் உங்களுடைய சரீரங்களை, உங்களுடைய ஆவியை பரிசுத்தமாய் தேவனுக்கு சோதரம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சோதரம். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்னங்க?
சரீர பிரகாரமான ஆராதனை இல்லைங்க, ஆவிக்குரிய ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாட்களில் எத்தனை இடங்களிலே நாம் ஆவிக்குரியவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். மாம்சீகமான சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களை பின்பற்றி ஏதோ வருஷத்துக்கு முன்பாக அடித்த அந்த பிரிண்டுகள்ல எழுதப்பட்ட அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிக்கிட்டு அங்க என்ன அச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அதையே கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது ஆவியில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துகிறதான விஷயங்களை நாம் ஜபத்திலே சொல்லி அல்லது தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது தான் ஆவிக்குரிய ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமானது. அதைத்தான் புத்தியுள்ள ஆராதனை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நமக்கு போதிப்பார், இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நமக்கு உணர்த்துவார். இன்னைக்கு மனுஷன் சொன்னா நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்லும் போது புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்தணும். அநேக பேர் கிறிஸ்தவ சபைகளிலிருந்து, பாரம்பரிய சபைகளிலிருந்து அநேகர் வெளியே வந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறார்கள். யார் சொல்லி அவங்க வெளியே வந்தாங்கன்னு சொன்னா ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர வேதம் சொல்லுகிறது, லீதியாவின் உள்ளத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். சோதரம். அந்த இடத்துல பவுல் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பவுல் திறக்கலங்க. எந்த மனிதனும் யாருடைய இதயத்தையும் திறக்க முடியாது. ஏன்னா அது வெளிப்புறமா இல்லை, இருதயம் எங்க இருக்குது? உள்ள இருக்குது. சோதரம். அதை திறக்கணும்னா ஆவியானவருடைய உதவி தேவை. அல்லேலூயா, சோதரம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் திறக்கப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் வருகிறது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவன் மாறுகிறான். அல்லேலூயா, சோதரம். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான நல்ல ஒரு ஆராதனையை செய்ய ஆண்டவர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உதவி செய்கிறார். அல்லேலூயா, சோதரம். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் கூடி வந்து சோதரம் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் ஆராதித்த பொழுது அங்கே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செய்தது? நிரப்பிற்று. சோதரம். அங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சோதரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருமே அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கினது. ஸ்தோத்திரம். வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஸ்தோத்திரம் ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனைன்னா சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பாத்திரம் பொங்கி பொங்கி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே. ஸ்தோத்திரம். எப்பொழுது பொங்கி அப்படியே வழியும் தெரியுமா? அந்த ஆவி கிரியை செய்யும் பொழுதுதான். அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துல ஸ்தோத்திரம் தண்ணியை ஊத்தி அரிசியை போட்டு நீங்க கொதிக்க வைங்க. ஸ்தோத்திரம். நல்லா கொதிச்சு அப்படியே ஆவி வரும் பாருங்க, ஆவி பறக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க அந்த பாத்திரமே ஆட ஆரம்பிச்சிடும், அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். மேல ஒரு மூடி வச்சிருந்தோம்னா அந்த மூடியெல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே கீழே விழுந்துரும். கொஞ்ச நேரம் அப்படியே டக டக டகன்னு ட்ரை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா கொதிப்பு கூடணும் பொழுது அப்படியே அந்த மூடியெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரும். அல்லேலூயா. அப்படித்தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது, நாம் ஆவிக்குரிய ஆராதனை ஆராதிக்கும் பொழுது நாம் சில மாதிரி கையையும் காலை அப்படியே அசைக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவர்களாக அல்ல, நல்ல ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் துள்ளவும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நாம் கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிக்கும் பொழுது, அங்கே ஆவியிலே அனல் உண்டாகி ஆராதிக்கும் பொழுது அது அநேக விதமான பிரயோஜனங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். சில பேர் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் ஐயா, நான் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப துக்கமா இருந்தேன், நான் ரொம்ப அப்படியே ஒரே டென்ஷனா இருந்தேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம என் வாழ்க்கையில ஒரு சுவராசியமே இல்லாம அமர்ந்திருந்தேன். ஆனா ஆவிக்குரிய ஆராதனை வந்து பங்கு பெற்ற பிறகு, கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தின பிறகு, கர்த்தரை ஆவியில நிறைந்து ஆராதித்த பிறகு எனக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சுங்க ஐயா. ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவர் தூண்டி விட்டுட்டாரு. அமர்ந்து போயிருந்த அல்லது சோர்ந்து போயிருந்த என்னுடைய ஆவியை ஆண்டவர் உற்சாகப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது,
உற்சாகப்படுத்துகிறது. ஆமரிமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சோதர முதலாவது நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது. இரண்டாவதாக ஆவியிலே ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். எல்லா கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சும்மா இருக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் வசனத்தை தியானம் பண்ணுவோம். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்போம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அவளோடு நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது எம்மாவூருக்கு போன சீசர்களோடு கூட இயேசுவானவர் அப்படியே நடந்து போகும் பொழுது வேத வசனங்களை விளக்கி காண்பித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். விளக்கி காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் என்ன செஞ்சுச்சான்? கொழுந்து விட்டு இருந்தது. அது வரைக்கும் அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மந்த இருதயமா இருந்துச்சான். ஆண்டவரே அந்த இடத்துல சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவன் மந்த இருதயமா இருக்கு. ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்த புத்தினா என்ன அர்த்தம்? ஒரு உற்சாகம் இல்ல, எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்ல, உணர்வு இல்ல, அப்படியே சொங்கி மாதிரி அப்படியே மங்கி போயிருக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல் அதை உற்சாகமாய் எழும்ப செய்கிறவர். அல்லேலூயா. இந்த வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வசனத்தை தியானிப்ப. ஸ்தோத்திரம். 1ஆம் சங்கீதத்திலே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. என்ன காற்றடித்தாலும் அந்த இலை அப்படியே என்ன செய்யாது? கீழே விழுகாதுங்க. நல்லா அசைஞ்சு கொடுக்கும். அல்லேலூயா. மரம் பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பான மரம், நல்லா காற்றடிக்கும் போது தன்னுடைய கொப்பு கிளைகள் எல்லாம் அசைச்சு அப்படியே ஆரவாரம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆனா காஞ்சி போயிருக்கிற மரம் ஏதாவது செய்வாங்க? பலத்த காத்தடிச்சுனா டப்புன்னு ஒடிஞ்சு போகும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நல்ல பசுமையாய் இருக்கிற சோத்திரம் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரமானது என்ன காத்தடிச்சாலும் சரி, சோத்திரம், அது நல்லா ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. இந்த அருமையான வேலையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வசன தியானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வெறும் வசனத்தை அப்படியே வாசிச்சுட்டு போறவங்களா இல்ல. வாழ்க்கை பூரா சோத்திரம் டெய்லி பைபிள் போஸ்ட் நாங்க வாசிக்கிறோம் சொல்லுவாங்க. சரி, என்ன வாசிச்சீங்க? அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சுன்னு கேட்டா, என்னத்தையும் வாசிச்சோம் வந்தோம். சரி, என்ன வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா? சோதரம். அன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் சோதரம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த எத்தியோப்பிய மந்திரி சோதரம் கந்தாகே தேசத்து மந்திரி என்ன செய்யறான்? ரதத்துல போய்கிட்டு இருக்கிறான். சோதரம். எருசலேம்ல பண்டிகையை முடிச்சிட்டு அவன் எத்தியோப்பியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது ரதத்துல அவன் சும்மா போகல. ஏனென்றால் அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன், தேவ மனிதன். ஆகவே அவன் பைபிளை வாசிக்கிறான். சோதரம். அவன் ஊர்ல பெரிய ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம்லாம் கிடையாது. இப்பதான் முதலாவதாக எருசலேம்ல அந்த அனுபவத்தை அவன் பார்த்திருக்கிறான். இப்போ அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கிறான். சோதரம். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம பார்த்தோமே, இந்த மாதிரி அனுபவம்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டே போயிட்டு இருக்கான். சோதரம். அப்படி போகும் பொழுது அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை அவன் வாசிச்சுட்டே போறான். அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கிட்டே போகும்பொழுது அவனுக்கு ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல. உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பிலிப்பியரிடத்துல, நீ ஓடி போய் ரதத்துல என்ன செஞ்சுக்கோ? சேர்ந்துக்கோங்கிறார். சோத்திரம். அவன் ஓடி போய் ரதத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அங்கே மந்திரிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மந்திரியானவரே, நீர் வாசிக்கிற வேத பகுதி என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாங்க, மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம். சரி, அங்கே அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதாவது புரிகிறதா என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால், ஒருவன் எனக்கு அதை விளக்கமாய் சொல்லாவிட்டால் எப்படி எனக்கு அது தெரியும் அப்படின்னா? ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆவிக்குரிய மூவ்மெண்ட் தொடங்குறதுக்கு முன்னால் நம்முடைய காலகட்டங்களில் ஸ்தோத்திரம் அருமையானவர்களே, 1ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு பல நூற்றாண்டுகள் ஸ்தோத்திரம் கழித்த பிறகு ஒரு மந்த ஒரு சூழ்நிலை இருந்தது தேசத்துல. உலகம் முழுவதும் ஏதோ கடமைக்கு ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள்.
மாட்டார்கள், பைபிளை கூட எடுக்க மாட்டாங்க. போய் பாதிரியார் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. மனுஷ சடங்காச்சாரங்கள், மனிதனுடைய போதனைகள் தான் அங்கே முக்கியமாக இருந்தது. ஆனால் ஜனங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருந்தார்கள். ஆனால் புராட்டஸ்டன்ட் உருவான அந்த காலத்துல ஸ்தோத்திரம், அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் மார்ட்டின் லூத்தர் கிங் எழுந்த அந்த காலகட்டங்களிலே ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாரும் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். முதலாவது மார்ட்டின் லூத்தர் வாசித்தார். ஸ்தோத்திரம், விசுவாசத்திலே நீதிமான் என்ன செய்வான்? விளைப்பான். அந்த வேத பகுதியை வாசித்த பொழுதுதான் அவருக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சுச்சு. அவர் வேத வசனத்தை உணர ஆரம்பிச்சாரு. அவர் தொடர்ந்து வேத வசனத்தை தியானம் பண்ண பொழுது பைபிள் படி நம்ம ஆராதிக்கல, நம்ம மனுஷனுடைய உபதேசங்கள் படிதான் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேத்தலிக் கோட்டையில் இருந்து அவர் வெளியே வந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை சும்மா வாசித்துட்டு போக கூடாதுங்க. விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை உங்களுக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எப்படி நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் தேவனுடைய சபைக்கு போகணும் சொல்றது, நல்ல ஆவிக்குரிய ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்வது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை தெளிவாய் போதிக்கக்கூடிய, தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்றவாறு மாற்றி மறித்து பேசுகிற வார்த்தைகளை கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கிற தேவனுடைய சபைகளில் போய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதான வசனங்களை நாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து என்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு வசனமும் தனியா இருக்காது. ஆமென். அதெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும், எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் அப்படியே தொடர்புல தான் இருக்கும். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியம் சொல்லியிருந்தா புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் வேதம் முழுவதும் வசனங்களை விளக்கமாய் சொல்லி வைத்திருக்கிறார். அதை நல்ல ஆவிக்குரியவன் எடுத்து அதை போதிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஜனங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய ஆராதனை வருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டங்களிலே வேத வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணுங்க. மற்ற காலங்களிலே ஸ்தோத்திரம், அதாவது கொரோனா வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4 அதிகாரம் வாசிங்க. இன்னும் கூட கொஞ்ச நேரம் வாசிங்க. அதை கூட கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் எடுத்து தியானம் பண்ணுங்க. நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நியூயார்க் பட்டணத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவர் கர்த்தருக்குள் மரித்து போய்விட்டார். பாஸ்டர் ஸ்தோத்திரம் மேத்யூ அவர்கள். ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் மேத்யூஸ் அவர்கள் வீட்டுல நான் போய் தங்கி இருந்த பொழுது அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நான் எப்பயும் வேத வசனம் தியானம் பண்ணிட்டு போய் உட்காருவேன். நாங்க 2 பேரும் தான் ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் மாதிரி கொஞ்ச நேரம் தியானத்துல இருப்போம். அப்போ அவர் கேட்பாரு, ஜான்சன் எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ற, எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிற அப்படின்னு கேட்பாரு என்கிட்ட. அப்ப நான் சொல்லுவேன், பாஸ்டர் ஒரு மணி நேரம் என்ன செய்வேன், நான் வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அது போல அது பாஸ்டர் அப்படிப்பார். ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமான நேரத்தை நீங்க என்ன செய்யுங்க, செலவிடுங்க. ஒரு 2-3 மணி நேரம் நீங்க வேத வசனத்தை என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க அப்படிப்பார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர். ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் கூட்டத்துல, ஐபிசி கூட்டங்கள்ல அவர் தான் பைபிள் ஸ்டடி எடுப்பார். ஸ்தோத்திரம். மிக ஆழமான சத்தியங்கள் எல்லாம் சொல்லுவாரு. அது எப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் வேதத்துல அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட்டபடினால்தான் இன்னைக்கு நீங்கள் நானும் எவ்வளவு நேரம் வேதத்துல செலவிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. 4ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது பிரார்த்தனை அல்லது ஜெபம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவோமே ஆனால், அல்லது ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று நாம் எண்ணுவோமே ஆனால், நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. வேத வசனத்தை மாத்திரம் தியானம் பண்றவங்களா அல்லாதபடி நல்லா ஜெபிக்கிற ஜெப ஜீவியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கிறது? நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, பல விதமான ஜெபம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படியே சில பேர் புஸ்தகத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை எழுதி இருக்கிற ஜெபத்தை மட்டும் வாசிப்பாங்க. அல்லது கிரிப்பில்ல மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா நேரத்துக்கும் ஒரே ஜெபம் தான். ஸ்தோத்திரம். சாவு வீட்டுக்கு போனாலும் அந்த ஜெபம் தான், கல்யாண வீட்டுக்கு போனாலும் அந்த ஜெபம் தான். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஸ்தோத்திரம். போதும். என்ன எப்படி ஜெபிக்கணுமா?
ஆவியினாலே ஜெபிக்கணும். சகல விதமான விண்ணப்பம், ஏதோ 1-2 விண்ணப்பம் மாத்திரம் அல்ல. சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரே விண்ணப்பம் தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இதெல்லாம், இதை விட்டா வேற விண்ணப்பமே இல்ல. சோத்திரம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியில நிறைந்து தேவனுடைய ஊழியக்காரர் எழுதி வச்சிருக்கிறாங்க சகல விதமான விண்ணப்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சகல உலகத்துல இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிற அனுபவங்கள், ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தை தேடுகிற அனுபவங்கள், ஸ்தோத்திரம் அதெல்லாம் ஜெபத்துல வேணுங்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தானே நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு ஆவியானவர் தான் என்னன்னே தெரியல. நான் முந்தி ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்த இடத்துல, நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல வத்ராயிருப்புல, சோத்திரம் எங்க சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருந்துச்சு. அது இந்த அம்மா தான். சோத்திரம். அதுக்கு பேரு சீனி அம்மா. அதுக்கு பேர் என்ன பேருங்க? சீனி அம்மா. சீனின்னு இருக்குமான்னு தெரியாது அவங்க சரீரத்துல, ஆனா பேர் வச்சிருக்காங்க சீனி அம்மா. சோத்திரம். ஆனா பாருங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க ஆண்டோட பிள்ளை ஆயிட்டாங்க. வேற ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சபையில ஆவியானவரை பத்தி பேசவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அது வேற ஒரு வித்தியாசமான சபை. அப்போ நாங்க போய் அவங்ககிட்ட, அவங்க கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்ககிட்ட போய் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க நெல் அரிக்கிற ஆளுங்க. அவங்க என்ன செய்யறவங்க? அவங்க தொழிலே என்ன தொழில் தான்? நெல்லெல்லாம் வாங்கிட்டு அதை அவிச்சு அரைச்சு அரிசியா கொண்டு போய் விற்கிறவங்க. சோத்திரம். அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஆவியில நெல்லு வேகிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க என்ன ஆவியிலேயே ஆராதிக்கிறீங்களே அப்படின்னா. பாருங்க, அவங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க இருக்காங்க. கிறிஸ்தவத்துலதான் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்து குடும்பத்திற்கு கூட அவங்க ரசிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க போய் சேர்ந்த இடத்துல இந்த ஆவியானவரை பத்தி சொல்லாததுனால, அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லாததுனால ஆவியானவர்களா என்னன்னே தெரியல. ஆவியில ஜெபிக்கிறதுனா என்னன்னே தெரியல. ஆவிக்குரியவங்கன்னா என்னன்னே தெரியல. நூற்றாண்டுகளாக பலர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியில ஜெபிக்கணும். சோத்திரம். கரங்களுக்கு தலையில சொல்லலாமா? கண்ணை மூடிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு தெரியாமையே ஆவியானவர் உள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். சோத்திரம். என்ன எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதனால பரிசுத்த ஆவியானவர் தானே என்ன செய்யறாரா? உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக வேண்டுதல் பண்றாரு. அந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபிச்சு பழகி இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெப அந்த இதை மாத்துங்க. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வழக்கம் போல ஒரு கிளி சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காம, சோத்திரம் ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் சர்வ சோத்திர ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறவர்களாக, பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, ஜெபமே ஜெயம் என்று சொல்கிறவன் எந்த ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் என்றால் ஆவிக்குரிய ஜெபம், ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்தபடியாக 5வதாக நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சோத்திரம் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்வீங்க. என்ன வாழ்க்கை செய்வீங்க? கனியுள்ள வாழ்க்கை செய்வீங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கலாத்தியர்கள் நிருபத்துல படிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டது ஆவியின் கனியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமையில சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே 9 விதமான கனிகளை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியின் கனி என்னென்ன கனிங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் போன்ற 9 விதமான கனிகளை ஒரு ஆவிக்குரியவன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது அவன் கொடுப்பான் தெரியுமா? ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாய் இருக்கும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். ஐயா என்னையா ஆவிக்குரியவங்கன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி கனிகளா சொல்றீங்க, அந்த ஆட்டு அன்பே இல்லை ஐயா, அந்த சகோதரிட்ட கொஞ்சம் கூட சமாதானமே இல்லையே அப்படின்னு சில பேரை நீங்க சுட்டி காண்பிக்கலாம். ஆனால் அருமையானவர்கள், வேதம் இப்படித்தான் சொல்கிறது, ஒரு ஆவிக்குரியவனாய் இருப்பார் என்று சொன்னார். அவருக்கு இந்த இப்படிப்பட்ட 9 விதமான கனிகள் இருக்கு. அவன் தான் ஆவிக்குரியவன். நான் ஆவிக்குரியவன் சொன்னா போதாது, என் கனிகள் என்னை வெளிப்படுத்த வேண்டும்.
அல்லேலூயா. ஒரு மரத்தை இது இன்ன மரம்னு எப்படி சொல்றீங்க? அந்த கனியை பார்த்து தான் சொல்றீங்க. இது மாமரம், இது கொய்யா மரம். அதே மாதிரி சோதரம் நல்ல ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவன் தான் ஆவிக்குரிய மனிதன். அல்லேலூயா. சோதரம் ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காத அனுபவத்தில் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கனி கொடுக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். நிறைய மரங்கள் எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு தென்னை மரம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே தேங்காயே இல்லை. உடனே நான் ஒரு தென்னை மரம் வேலை செய்யறவன் ஆளை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டேன், என்னையா ஒன்னும் காயே காய்க்க மாட்டேங்குது சார், இப்படி கட்டாந்தர மாதிரி இருக்க சார். மம்பட்டி வச்சு கொத்துறா உள்ள போகவே மாட்டேங்குது, கடப்பாறை வச்சு கொத்துறா கூட மண்ணு பேர மாட்டேங்குது, கல்லாய் போச்சுங்க, ஒரு பொட்டு தண்ணி உள்ள இறங்க முடியாது. ஐயா உரம் போடல, நீங்க உப்பு வைக்கல, அது வைக்கல, இது வைக்கலன்னு சொல்லி அவன் சொன்ன பிறகு அதெல்லாம் செய்வான்னு சொன்னேன். இப்ப பாருங்க நல்லா காய்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ கனி கொடுக்கலைன்னா, சோதர அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ கனி கொடுப்பதற்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும். வேத புஸ்தகத்தில் நாம் அதை குறித்தெல்லாம் பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்து பார்க்கும் பொழுது, வாசிங்கள் லூக்கா 13:6-9 வரை. அப்பொழுது அவர் ஒரு உவமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத்தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தார். அவன் வந்து அதிலே கனி தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமாய் இந்த அத்திமரத்துல கனியை தேடிட்டு வர்ற, ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? ஐயா இந்த 1 வருஷம் கூட இருக்கட்டும் ஐயா, இதை நான் சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். பாத்தீங்களா? இங்க பாருங்க, அந்த தோட்டக்காரன் சோத்திரம் சொல்றாரு, நான் இதை சுத்திலும் கொத்துவேன், எருப்போடுவேன், உரம் போடுவேங்கிறாரு. சோத்திரம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொத்தப்படுகிற அனுபவம், தோண்டப்படுகிற அனுபவம், உழுகப்பட்டதான அனுபவம். அதைத்தான் இயேசு சொன்னாரு, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அல்லேலூயா. நல்ல உழுது நல்ல செப்பனிடப்பட்ட ஒரு இடத்துலதான் நல்ல கனி வர முடியும். சோதரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஆனாலும் இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைங்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட உங்களோடு கூட நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். என்னுடைய செய்தியினுடைய ஒரு சில விஷயங்களை கூட நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொத்தப்பட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உரம் போட வேண்டும். உரம் போடணும். உரம் இருக்கிற இடத்துல வராது, எங்கேயாவது வாங்கிட்டு வந்து போடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல அனுபவத்தை நீங்க தேடுறீங்கன்னா, தேடி போய் அங்க எங்க நல்ல உரம் கிடைக்குமோ, எங்க நல்லா கொத்தப்படுறதோ அந்த இடத்துல போய் நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். உலகத்துல பல ராஜ்யங்கள்ல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். சோத்திரம். அங்கெல்லாம் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு கூட்டம் முடிஞ்ச பிறகு வந்து இடத்துல பேசுவாங்க ஜனங்க, பாஸ்டர் இந்த மாதிரி வாரம் நாங்க செய்தி கேட்டோம்னா நாங்க நல்லா வளர்ந்துருவோம், ஆமென், நாங்க நல்லா கனி கொடுப்போம் அப்படிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த அனுபவம் கிடையாது. நான் பல சபைகளுக்கு போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். பல விதமான டினாமினேஷனுக்கு போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய அந்த உன்னதமான அனுபவம் இன்னைக்கு நிறைய சபைகள்ல இல்ல. இன்றைக்கு அருமையான ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சுற்றிலும் கொத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கேட்குங்க. சோதரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 15:2. கனி கொடாது இருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஏரிகள் எல்லாம் மராமத்து பணிகள் நடக்கிறது. அல்லேலூயா. பல இடங்களிலே எல்லாம் கிளீன் பண்றாங்க. அதெல்லாம் புல்லு அப்படியே இருக்கும், அல்லது முள்ளுகள் வந்து இருக்கும், களைகள்லாம் முளைச்சு கிடக்கும். அதை பல ரூபாய் செலவழிச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணாதான் அந்த இடத்துல தண்ணி நிக்குது, அந்த இடத்துல நல்லா விவசாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் சுத்தம் பண்ணுவேங்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்க நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் அதிகமாய் சுத்தம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சோத்திரம். சுத்தம் பண்றதுன்னா என்னங்க?
சோதரம். அதுக்கு சரியான ஒரு விளக்கம் சொல்லணும்னா அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்துல ஏதாவது அடிபட்டு சோதரம் அது புண்ணாகி சீல் வச்சு அது அப்படியே பாத்தீங்கன்னா மஞ்சள் கலராகி அதுல இருந்து சீல் வடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், வீட்டுல உட்காந்து எண்ணெய் தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க, அங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சு அனுப்பிடுவாங்களா? சோதரம். அந்த நர்ஸ் அந்த கம்பவுண்டர் என்ன செய்வாங்க, அந்த டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த புண்ணை முதல் துடைப்பாங்க, நல்லா டிஞ்சர் போட்டு நல்லா துடைச்சிட்டு அது இருக்கிறதான பிசுறு சோத்திரம் அந்த அழுகி போயிருக்கிற பழுத்து போயிருக்கிற அந்த சரீரங்களை எல்லாம் எடுத்துருவாங்க. சோத்திரம் நல்லா கத்திரிப்பான்ல சோத்திரம் ஒரு பஞ்சை சுத்தி வச்சுக்கிட்டு போட்டு உடைவான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது, எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய தடவை என் சரீரத்தில் அப்படிலாம் குடைஞ்சிருக்கிறாங்க. சோத்திரம் புளி மாதிரி இருக்கும், தோண்டி எடுத்துருவான். நான் மயங்கி இருக்கிறேன் அப்படியே. சோத்திரம். அந்த காலகட்டத்தில் பல நேரங்கள்ல நான் பாவத்தினால் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதி வந்த பொழுது ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது அந்த அனுபவத்தில் வந்திருக்கிறேன். நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய நண்பர்கள் கூட அதே அனுபவத்தில் போகும்பொழுது அவங்களுக்கு கிளீன் பண்ணும்போது நான் மயங்கி விழுந்திருக்கேன். அவங்க துடிக்கிற துடியை பார்த்து அவங்களுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வரதை பார்த்து நான் மயங்கிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எனக்கும் அதே வேலை தான் நடக்கும். ஆனா சோத்திரம் பாருங்க, அடுத்தவனுக்கு கிளீன் பண்ணும் போதே நான் மயங்கி விழுந்தேன்னா எனக்கு கிளீன் பண்ணும் போது எப்படி இருக்கும், தொட்டாலே மயங்கிடுவோம் போல இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. அங்க ரொம்ப வேதனையா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். டாக்டர்கள் கிளீன் பண்ணும் பொழுது, டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப வேதனையா தான் இருக்கும். அதுக்குதான் மயக்க ஊசி எல்லாம் போடுறாங்க வேதனை வராதபடி. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தம் பண்ணும் பொழுது சில நேரம் கஷ்டமா தான் இருக்கும். பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் எனக்கே பேசுறாரு, என்னையவே குத்தி குத்தி பேசு, குத்தி குத்தி கிளீன் பண்ணாதான் நீ சுத்தமாக, அல்லேலூயா, நீ சுத்தமானா தான் கனி கொடுக்க முடியும். பாஸ்டர் உன்னைய வெறுப்பேத்தி நீ சபையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறது இல்ல. சோத்திரம், நீ அதிகமா கனி கொடுக்கணும், நீ அதிகமா பலன் கொடுக்கணும். அப்ப ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, கஷ்டங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அதை சந்தோஷமா நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிளையை நறுக்கும் போது அந்த செடிக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல செடி வளர்ந்துருக்குது அங்கிட்டு, அப்ப போய் கிளையை நறுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த செடிக்கு வேதனையா தான் இருக்கும். உன்னையும் கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தம் பண்ணும் பொழுது, அங்கங்க கட் பண்ணும் பொழுது, நல்ல போதனைகளை கொடுக்கும் பொழுது, அது தப்பு தம்பி இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா தான் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு விட மாட்டேங்கிறாரு பாஸ்டர் அப்படிங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய நன்மைக்காக வேண்டிதான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, சோத்திரம், என்னுடைய சரீரத்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் அவரு. நேர ஆண்டவர் அவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, பல கிருபைகளை கொடுத்தாரு, தாளந்துகளை கொடுத்தாரு. சோத்திரம், அவரால் முடியாத அற்புதமே இல்லைங்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர் எடுத்து உபயோகப்படுத்தினார். உலகம் முழுவதும் எடுத்து உபயோகப்படுத்தினாரு. பெரிய அப்போஸ்தலர் அவரு. ஆனா அவருக்கே என்னவா, ஒரு முள்ளு இருந்துச்சாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவரை குட்டிக்கிட்டே இருந்துச்சான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படி குட்டுதே, என்னால தாங்க முடியலன்னு அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கலையா. ஸ்தோத்திரம். ஏன் முள்ளை எடுக்கல? அவர் தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு, ஸ்தோத்திரம், அவர் பாவத்தில் விழுந்து போய்விடாதபடிக்கு, அவர் தன்னைத்தானே உயர்த்தி தேவ சமூகத்தில் குற்றவாளி ஆகாதபடிக்கு அவரை தினதோறும் சாத்தானுடைய முள் குத்தி கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதுமா, என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஐயோ ஆண்டவர் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும்தானே இப்படி இருக்கேன், என் குடும்பத்துல மட்டும்தானே இப்படி நடக்குது, என் சபையில மட்டும்தானே இப்படி நடக்குது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சுத்தம் பண்றாரு. இன்னும் நீ அதிகமா பலன் கொடுக்கணும், இன்னும் அதிகமா நீ கனி கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னொரு வேத வசனம் படித்து பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. பாத்தீங்களா, ஒரு நல்ல போர்ச்சேவன் சொன்னா அவன் என்ன செய்யணுமா, தீங்கு அனுபவிக்கணுமா. சோத்திரம். அவனுடைய சரீரத்துல வீர தழும்புகள் இருக்க வேண்டும். அந்த காலத்துல ஸ்தோத்திரம், வாளோடு ஈட்டியோடு போய் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் எதிரியுடைய வாள் தங்களை என்ன செய்யும், படம். ஸ்தோத்திரம். ஈட்டியினுடைய அம்புகள் அல்லது அந்த கூர்மையான பகுதிகள் அவன் மேல வந்து படத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். அதுதான் வீர தழும்புகள்.
அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்க கடந்து வந்த பாதைகள் இருக்கு பாருங்க, பட்ட துன்பங்கள் இருக்கு பாருங்க, கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுதாங்க உங்களுக்கு வீரத்தழும்பு. எந்திரிச்சு சாட்சி சொல்லும் போது, ஒரு காலத்துல நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் ஆண்டவருக்காக வேண்டி, கர்த்தர் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சார் பாருங்க, அந்த வீர தழும்புகள் காமிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. சோதரம் ஒண்ணுமே படாம சில பேர் சொல்லுவாங்க, என்னத்த சாட்சி சொல்ல, ஒண்ணுமே இல்லையா பாரு, ஏதாவது இருந்தா தானே சாட்சி சொல்றதுக்கு, நீ போரிட்டால் தானே உனக்கு ஏதாவது சொல்லுவதற்கு சான்ஸ் வரும். உன் வாழ்க்கையில நீ யுத்தத்துக்கு போனால்தான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். சும்மாவே இருந்து கொண்டிருந்தால் எப்படி உனக்கு வீர தழும்பு உண்டாகும்? ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கஷ்டத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்கிற அநேக பரிசுத்தவான்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னப்பா ஒரு துன்பமும் வரமாட்டேங்குது, ஒரு கஷ்டமும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஸ்தோத்திரம். கொஞ்சம் உபதேசம் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் கேட்பாராம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கஷ்டங்களை கேட்டு வாங்கி அதிலே ஜெயம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வாழ்ந்த இந்த ஆவிக்குரிய உலகத்துல நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜாவாக மாறி அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது அவனுக்கு முன்பாக ஒரு ஆசாரியன் வருகிறான். வாசிங்க, 1 ராஜாக்கள் 2:26. ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்துக்கு போய்விடு, நீ மரணத்திற்கு பாத்திரவானாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்து இருந்தபடினால் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவங்கள் எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினால் இன்றைய தினம் நான் உன்னை கொண்டு போட மாட்டேன். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ஆவியானவருக்கு முன்பாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது இதே வார்த்தையை தான் நாமும் கேட்க போறோம். அல்லேலூயா. நீ வாழ்க்கையில கிளை நறுக்கி களை புடுங்கி சுத்தம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்காக நீ கனி கொடுக்கிற பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாயானால் அங்க சொல்லுவாங்க, நீ பட்ட பாடுகள் எல்லாம் நினைச்சு உன்னை விட்டுறேன். ஆமென், அல்லேலூயா. எங்க அப்பா காலத்துல நீ என்ன பண்ண, உடன்படிக்கை பெட்டிய தூக்கி சுமந்த, அதனுடைய வீர தழும்புகள் தோல்ல இருக்கிறது, தோள்பட்டையில அந்த தழும்புகள் இருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்று அன்னைக்கு சாலமோன் சொன்னது போல ஒரு நாள் ராஜாதி ராஜாவாகி இயேசு சொல்லணும்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல ஆண்டவருக்காக பாடலை அனுபவிப்போம், கஷ்டங்களை அனுபவிப்போம், வீர தழும்புகளை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு பாடினோமே, அதுல ஒரு சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சரணம். சோத்திரம், உன் பாதம் பணிந்த என்னாலும் துதியேங்கிற அந்த பாட்டுல பாருங்க, சோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு அருமையான 5வது சரணத்தை பாடும் பொழுது சேர்ந்து நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். சோத்திரம், அதை பாடி நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். சோத்திரம், அந்த பாடலுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கன்னி செடி நீலைத்திருக்கும் கோடியார் அடியேன் படர்ந்திலங்க, கன்னி செடி நீலைத்திருக்கும் கோடியார் அடியேன் படர்ந்திலங்க, கிளை கருதி கலை பெருமே கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்ய, கிளை கருதி கலை பெருமே கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்ய, உம்பாதம் பணிந்து எல்லாரும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. கிளை நெருக்கி களை புடுங்கி ஆண்டவரே நம்மளை சுத்தம் செய்கிறதான ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் நம்ம தேவ சமூகத்திலே நம்மை காட்டி ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே
வாழ்வோம் என்று எங்களுக்கு நீர் ஆண்டவரே போதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. செலுத்தப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சோதர சமீபத்தில் தூரத்திலும் இருந்து அநேகர் நம்முடைய ஊழியத்திற்காக காணிக்கைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக அல்லது நேரிலே வந்து அல்லது காணிக்கைகளை செலுத்தியும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி நீர் கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்லைன் மூலமாக இந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதிகமாக ஆவிக்குரிய அனுபவத்தில் முன்னேறி செல்ல ஜனத்துக்கு நீர் உதவி செய்யும். செலுத்தப்பட்டிருக்கிற காணிக்கையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்கள் அனுப்பின காணிக்கையை ஆசீர்வதிப்பீராக. அனுப்ப போகிற காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரதிபலனை கட்டிடுவதாக ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனாவுடைய உச்சகட்டத்திலே ஆண்டவரே, எங்களுடைய உலகத்தில் உள்ள தேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆண்டவரே, எங்களுடைய இந்தியா போன்ற நாடுகள் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பா, ஜனத்திற்கு சமாதானத்தை தாரும், விடுதலை தாரும், தேசங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவீராக. இந்த கொரோனா வியாதி, இந்த தொற்று நோய், கொலை நோய் சீக்கிரமாக எங்களுடைய தேசத்திற்கு அப்புறப்பட்டு போகட்டும். நாங்கள் விடுதலையோடு சபைகளில் கூடி எங்களுக்கு சீக்கிரமாக கிருபை செய்வீராக. அநேகர் ஆண்டவரே நல்ல ஆதாரம் இல்லாமல், வேலை இல்லாமல், ஆண்டவரே எந்த விதமான உதவியும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உதவி செய்வீராக. எங்களால் இயன்ற அளவு அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நீர் கிருபை செய்வீராக. புதிய வழிவாசலை திறந்தருவீராக. நல்ல உள்ளங்களோடு நீர் பேசுவீராக. தாராளமாய் நாட்கள்ல ஏழைகளை நேசிக்க ஆண்டவரே, உதவி செய்யக்கூடிய மக்களை எழுப்பித்தாரும். எங்களை தாழ்த்து உள்ள திருக்கரத்தில் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.